நேற்று பின்னேரம் தமிழ் தேசிய பேரவையுடைய பங்காளி அமைப்பினுடைய தலைவர்களும் சந்தித்து இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு பிற்பாடு எங்களுடைய எடுத்த ஒரு சில முயற்சிகள் தொடர்பாக நாங்கள் கலந்தாலோசித்தோம். அந்த வகையிலே உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், தேர்தல் நடைபெறுவதற்கு முதல் தமிழரசு கட்சியோடும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடும் ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துகின்ற நோக்கோடு நாங்கள் ஒரு சில முயற்சிகளை மேற்கொண்டோம். அந்த முயற்சிகள் அடிப்படை தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாக அமைந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக தமிழரசு கட்சி அந்த முயற்சியிலிருந்து ஒருதலைபட்சமாக விலகி கொண்டார்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அப்படி விலகி கொள்ளாவிட்டாலும் கூட தேர்தலை தாங்கள் தனியே சந்திக்கிறதுக்கு முடிவெடுத்து செயல்பட்டார்கள். தேர்தல் நடைபெற்று கொண்டிருந்த காலப்பகுதியிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பல தடவைகள் தேர்தலுக்கு பிற்பாடு சைக்கிள் சின்னத்திலே போட்டி போடுகின்ற தமிழ் தேசிய பேரவையோடு ஆட்சி அமைக்கிறதாக கூறியிருந்தார்கள். அந்த பின்னணியிலே நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய தலைவர்களோடு நாங்கள் பேசி கொள்கை அளவிலே ஒரு இணக்கப்பாட்டுக்கு வரலாமாக இருந்தால் அதுக்கு பிற்பாடு நாங்கள் தமிழரசு கட்சியோடையும் பேசுவதற்கான ஒரு சூழலை அது உருவாக்கும் என்ற அடிப்படையிலே நாங்கள் அவர்களோடு பேசுவதற்கு கேட்டிருந்தோம். அவர்கள் அந்த இடத்துல வந்து தங்களுடைய பங்காளி கட்சிகளோடு பேசி ஒரு முடிவொண்டு எங்களுக்கு அறிவிப்பார்கள் என்று சொல்லி இதுவரைக்கும் அவர்கள் எங்களிடம் எதுவும் இதுவரைக்கும் சொல்லவில்லை. அந்த ஒரு பின்னணியிலே தான் நாங்கள் நேற்றிரவு சந்தித்தோம். தமிழ் தேசிய பேரவை இந்த தேர்தலிலே விசேஷமாக 3 சபைகளிலே தனிப்பெரும் கட்சியாக நாங்கள் வென்றிருக்கின்றோம். குறிப்பாக பருத்தித்துறை நகர சபை, வல்வெட்டித்துறை நகர சபை, மற்றது சாவச்சேரி நகர சபை, இந்த 3 சபையிலேயும் வந்து நாங்கள் அதிக கூடுதலான வாக்குகளை பெற்ற அமைப்பாக இருக்கின்றோம். அதே போன்று ஊர்காவத்துறை பிரதேச சபையிலே தமிழ் தேசிய கட்சிகள் மட்டத்திலே தமிழ் தேசிய பேரவைக்கு கூடுதலான வாக்குகளும் ஆசனங்களும் கிடைத்திருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். இந்த 4 சபைகளிலே, அதாவது பருத்தித்துறை நகர சபை, சாவச்சேரி நகர சபை, வல்வெட்டித்துறை நகர சபை மற்றும் ஊர்காவத்துறை பிரதேச சபை, இந்த 4 சபையிலேயும் நாங்கள் தவிசாளர் பதவிக்காக நாங்கள் எங்களுடைய உறுப்பினர்களை களத்தில் இறக்குவோம். ஏனைய சபைகள் தொடர்பாக நாங்கள் மற்ற கட்சிகளோடு இதுவரைக்கும் எந்த விதமான புரிந்துணர்வும் ஏற்படாத இடத்திலே நாங்கள் அந்த சபைகளிலே கூடுதலான வாக்குகளை பெற்ற கட்சிக்கு, தமிழ் தேசிய கட்சிக்கு, இல்லாட்டி தமிழ் தேசிய நிலப்பாட்டோடு வாக்கை பெற்ற கட்சிக்கு எங்களுடைய ஆதரவை தேவைப்படுகின்ற பொழுது வழங்குவதாகவும், அப்படி தேவை இல்லாத இடத்துல நாங்கள் நிச்சயமாக வந்து போட்டி போட இல்லை, அவர்களுக்கு எதிராக நாங்கள் போட்டி போட மாட்டோம் என்ற ஒரு முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். நாங்கள் மீண்டும் சொல்லுகின்றோம், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் எங்களுக்கும் இடையிலே கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாடு வரமாக இருந்தால் ஒருதலைபட்சமாக பேச்சுவார்த்தையை முடித்த தமிழரசு கட்சிக்கு அது ஒரு கணிசமான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும். இறுதியில் வந்து எங்களுடைய மக்கள் இந்த தேர்தலில் கூட, இந்த உள்ளூராட்சி தேர்தலில் கூட தமிழ் தேசியத்துக்காக தான் வாக்களித்திருக்கிறார்கள். சிங்கள பேரினவாத கொள்கையை நிராகரித்து அது தமிழ் தேசியத்துக்காகத்தான் ஆணை வழங்கணும் அடிப்படையில் தான் வாக்களித்திருக்கிறார். அதில் சில வழியில்
இந்த ஒரு தமிழ் தேசியத்தை வலியுறுத்துகின்ற இந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காவிட்டாலும் கூட ஒட்டுமொத்தமான அந்த தேர்தலுடைய முடிவும் ஆணையும் தெளிவாக தமிழ் தேசியத்துக்காகவே தமிழ் தேசியத்துக்காக வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஆணைக்கு பிறகு அந்த தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு இணக்கப்பாடு இல்லாமல் வெறுமனே கதிரைக்காக சபையை பிடிப்பதற்காக மட்டும் செயல்படுவது எங்களை பொறுத்தவரையில் பொருத்தமில்லை என்று தான் நாங்கள் கருதுகின்றோம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருக்கின்றோம். நாங்கள் ஏன் தமிழரசு கட்சியோடு பேசவில்லை என்றால் தமிழரசு கட்சி ஒரு தலைபட்சமாக பேச்சுவார்த்தை தேவையே இல்லை என்ற அடிப்படையில் தான் விலகிக்கொண்டார். ஆனால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அப்படி விலகிக்கொள்ளவில்லை. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அவர்களிடம் சொல்லியிருந்தோம். நாங்கள் எங்களுக்கு இடையிலே ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டால் அது ஒரு கணிசமான அழுத்தத்தை பேச்சுவார்த்தையோடு இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு இணக்கம் வருவதை விரும்பாத தமிழரசு கட்சியுடைய தலைமைத்துவத்துக்கு அது ஒரு கணிசமான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு நாங்கள் பேச விரும்பினோம். அவர்கள் இதுவரைக்கும் பதில் சொல்லாவிட்டாலும் அவர்கள் இந்த விடயங்கள் சம்பந்தமாக கொஞ்சம் ஆழமாக யோசித்து இது இனத்துடைய நன்மைக்காகத்தான் நாங்கள் இந்த கோரிக்கைகளை இந்த அணுகுமுறையை கடைபிடிக்கிறோம். ஏன்னா என்னை பொறுத்தவரையில் தமிழ் தேசியத்துக்கு நீங்கள் நேர்மையாக பயணிக்க தயாரண்டா ஏன் நீங்கள் பேச ஒரு இணக்கப்பாடுக்கு வர முடியாதுன்னு எங்களுக்கு கண்டா விளங்கு. நீங்கள் தமிழ் தேசியத்தை சும்மா தேர்தலுக்காக பாவித்து வாக்கை பெற்று ஒற்றையாட்சிக்கு இணங்க விரும்பினால் மட்டும்தான் உங்களுக்கு எங்களோட பேசுகிறதுக்கு ஒரு தேவையும் இருக்க போவதில்லை. மாறாக நீங்கள் அந்த பேச்சுவார்த்தை ஊடாக ஒரு இணக்கப்பாடு வாரதை நீங்கள் எந்தளவு தூரத்துக்கு தடுக்கலாமோ அந்தளவு தூரத்துக்கு நீங்கள் தவிர்க்க பார்ப்பீர்கள். ஆகவே தமிழ் தேசிய சிந்தனைக்கு நேர்மையாக நீங்கள் பயணிக்க தயாரென்றால் எங்களை பொறுத்தவரையில் அப்படி ஒரு இணக்கப்பாடு வாரதுக்கு எந்த ஒரு தடையும் இருக்க முடியாது. ஆகவே இந்த கருத்துக்களையும் நாங்கள் சுட்டி காட்டி நாங்கள் இந்த முடிவுகளை இப்போதைக்கு எந்த விதமான புரிந்துணர்வும் இல்லாத இடத்துல நாங்கள் இப்படி ஒரு அணுகுமுறையை கடைபிடிக்கிறதுக்காக தற்போதைக்கு நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம். யாழ் மாநகர சபையில் அப்போ இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளருக்கு ஆதரவு அளிப்பீங்களா? யாழ் மாநகர சபையில் அதில் இலங்கை தமிழ் காங்கிரஸ் இலங்கை தமிழ் ஒரு வேட்பாளரையும் நிறுத்தப் போவதில்லை. மாநகர சபையிலேயோ நான் குறிப்பிட்ட அந்த 4 சபைகளை தவிர்ந்த வேறு எந்த ஒரு சபையிலையும் இப்போதைக்கு ஒரு புரிந்துணர்வு இல்லாத பட்சத்தில் நாங்கள் வேட்பாளர்களை இறக்கப் போவதில்லை. நாங்கள் தமிழ் தேசிய பேரவை கூடுதலான வாக்குகளை பெற்று ஆசனங்களை பெற்ற சபைகளில் மட்டும்தான் வேட்பாளரை நாங்கள் இறக்குவோம். ஏனைய சபையில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு ஆதரவு அளிக்குமா? ஒரு புரிந்துணர்வு இல்லாத இடத்துல நாங்கள் ஒரு தமிழ் ஆணை மக்கள் கொடுத்திருக்கிற ஆணை தமிழ் தேசியத்துக்காக அப்போ தமிழ் தேசியத்தை பேசி வாக்கை பெற்ற தரப்புகள் தான் ஆட்சி அமைக்க வேண்டும். அதில் நாங்கள் தெளிவோம். அதான் நான் சொன்னேன், எந்த ஒரு இடத்துலையும் எவரையும் தோக்கடிக்கிற நோக்கம் இல்லை. அந்த வகையில் ஒரு புரிந்துணர்வு இல்லாத இடத்துல நாங்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் கூடுதலான வாக்கை பெற்ற தமிழ் தேசியம் பேசி வாக்கை பெற்ற தரப்புக்கு எங்களுடைய ஆதரவை வழங்குவோம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கூடுதலாக வாக்கை பெற்ற ஆசனங்களை பெற்ற சபைகளில் நாங்கள் போட்டியிடுறதுக்கு முடிவெடுத்திருக்கிறோம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்களை நேற்றைய தினம் சுமந்திரன் சந்தித்து கலந்துரையாடி இருக்கிறார். இந்த நிலையில் அதிகமான ஆசனங்களை பெற்ற தமிழரசு கட்சிக்கு நாங்கள் தங்களோட ஆதரவை அந்த சபைகளில் கொடுப்போம் என்று சொல்லியும் அதனிடம் ஏனைய சபைகளில் தமிழ் தேசிய கட்சிகள் அதிகமாக பெற்றிருந்தால் அவைக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறதாக சொல்லியிருந்தார். இதை நீங்கள் எப்படி இதுக்கு பேச தேவையில்லை. நாங்கள் பேசாமலே அந்த முடிவுக்கு தான் வந்திருக்கோம். இதுக்கு பேச்சுவார்த்தை தேவையில்லை. இதுக்கு மக்கள் தமிழ் தேசியத்துக்காக வாக்களிக்க இல்லை என்றதான் எங்களுடைய கருத்து. அதாவது நாங்கள் பேச வேணும், பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர வேணும் என்ற அடிப்படையில் தான் மக்கள் அந்த விருப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் அதை செய்யாமல் வெறுமனே இந்த தேர்தலுக்கு பிறகு முந்தளவுக்கு ஒரு மகத்தான ஒரு ஆணை சிங்கள பௌத்த பேரினவாதத்தை நிராகரித்து 6 மாதத்துக்குள்ளே நிராகரித்து தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்தி ஒரு ஆணையை வழங்கினது பிறகும் நாங்கள் அந்த அடிப்படையிலே பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர முடியாது. வெறுமனே ஆசனங்களை பிடிக்கிறதுக்காக மட்டும்தான் நாங்கள் செயல்படுறோமாக இருந்தால் புரிந்துணர்வு ஒன்றும் இல்லை, தேவையில்லை. நாங்கள் இவரோடையும் கதைக்காமல் ஒரு புரிந்துணர்வு இல்லாமல் தான் நாங்கள் சொன்னாங்க யாருக்கு கூட இருக்கோ அந்த இடங்களுக்கு நாங்கள் அவர்களை ஆட்சி அமைக்கிறதுக்கு விடுவோம். அதுக்கு நீங்கள் பேசுறது அது நீங்கள் அதை விளங்கி கொண்டு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். பேசுகிறது என்னத்துக்காக என்றால் அதை தாண்டியும்
ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு இணக்கப்பாடு வருவதில்லை. ஏனென்றால் எங்களை பொறுத்தவரையில் வந்து அதுக்காகத்தான் மக்கள் ஆணையை கொடுத்தார். அது நடக்காமல் இருக்கிறது தான் கவலை. நீங்கள் முன்னிறுத்தப்பட்ட சபைகளில் யார் யார் நகர பிதாக்களை முன்னிறுத்த போகிறீங்க? அது காலப்போக்கில் வந்து நாங்கள் எங்களுக்கு இந்த தேர்தலுக்கு பிற்பாடு வந்து இந்த தேர்தல் முழுமையால் ஒரு சில என்ன சொல்கிறோம் பின்னடைவு என்றால் நாங்கள் எதிர்பாராத ஒரு சில பின்னடைவு. உதாரணத்துக்கு வந்து திரு சிவாஜிலிங்கத்தை எடுத்துக்கொண்டால் அவர் தான் எங்களை முதன்மை வேட்பாளர். ஆனால் எங்களுக்கு பட்டியலில் வந்து ஒரு ஆசனம் கிடைக்க இல்லை, நல்வெடுக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நாங்கள் தீர்த்து கொள்வதற்கு அதையும் தீர்க்கிற வகையில் ஒரு திட்டமொன்றை வகுத்து நாங்கள் அந்த எங்களுக்கு வர வேண்டியது எங்களோட மக்கள் கொடுத்திருக்கிற அந்த ஆணையம் பிரகாரம் வந்து எங்களுக்கு வர வேண்டிய இடத்துல நாங்கள் அந்த சபையில் வந்து கொடுத்தோம். இன்றைக்கு விசாக் பௌர்ணமி அன்று நாங்கள் ஒரு முறையும் தையட்டி சட்டவிரோத விகாரைக்கு முன்பதாக அதை எதிர்த்து போராடுவது வழக்கம். அந்த வகையிலே இன்றைக்கும் தையட்டியிலே இந்த போராட்டங்களை நாங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களோடு சேர்ந்து பொதுமக்களோடு நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த வெசாக்காண்டு நாங்கள் நடத்துகின்ற இந்த போராட்டத்துக்கு ஒரு விசேட வெற்றி ஒன்று கிடைத்திருக்கின்றது. ஏனென்றால் தமிழ் தேசிய பேரவையிலே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெற்ற பொழுது இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் ஒரு உரிமையாளர் திரு சாதுர்ஜன் அவர்கள் இந்த வட்டாரத்தில் வந்து எங்களுடைய வேட்பாளராக வந்து போட்டியிட்டு அமோக வெற்றி பெற்றிருக்கின்றார். அது இந்த போராட்டத்துக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு மைல்கல். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், கட்டுமான வேலைகள் பிரதேச சபையிலே அனுமதி பெற்றுத்தான் கட்டக்கூடியதாக இருக்குது. எந்த ஒரு கட்டுமான வேலைக்கும் பிரதேச சபை அனுமதி கொடுக்காவிட்டால் அது ஒரு சட்டவிரோத கட்டடமாகத்தான் அமையும். அந்த வகையிலே இந்த தையட்டி விஹாரை இதுவரைக்கும் சபை வடிகாமம்படக்கு பிரதேச சபையிட அனுமதி இல்லாமல் தான் கட்டப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது இந்த தையட்டிக்குரிய வட்டாரம் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய ஒரு பிரதிநிதி வண்டிருக்கின்ற இதாக இருக்க சார்ஜன் வண்டிருக்கிற இடத்துல இந்த சட்டவிரோத விஹாரை சட்டவிரோதமாகவே தொடர்ந்து இருக்கும். இந்த ஒரு இடத்துலையும் வந்து இதுக்கு முதல் நாவட்குழியில் வந்து இருந்த இந்த தமிழரசு கட்சியுடைய முன்னாள் தலைவர் மாவை சேதனராஜாவை பிடித்து அந்த சட்டவிரோத விஹாரை வந்து சட்டபூர்வமாக்கின செயல்பாடுகள் மாதிரி இங்கே நடைபெறாமல் இருக்கிறதுக்கு வந்து திரு சாஜுரன் அவர்கள் உறுதிப்படுத்துவார். என்றால் அந்த சபையில் வந்து இந்த வட்டாரத்துடைய பிரதிநிதியை தாண்டி அந்த சபை இந்த வட்டாரத்துக்குரிய ஒரு விஷயம் சம்பந்தமாக முடிவெடுக்கிறதுக்கு எந்த ஒரு விதமான அர்ஹதையும் கிடையாது. ஆகவே இந்த போராட்டத்துக்கு, இந்த நீதிக்கான இந்த போராட்டத்துக்கு இது ஒரு முக்கியமான ஒரு வெற்றியாக நாங்கள் கருதுகின்றோம். அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த வெசாக்காண்டு இங்கே தொடர்ந்தும் போராடுகின்றோம். இனிவரும் காலங்களில் நம்முடைய மக்கள் இந்த போராட்டத்தை இதுக்கு விட பல மடங்கு பலப்படுத்துவதற்கு முன்வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். இன்றைக்கு தமிழருடைய தாயகத்திலே தமிழ் மக்களுடைய இருப்பை அளிப்பதற்கு நடைபெறுகின்ற இந்த சிங்களமயப்படுத்தல் வேலை திட்டம், பௌத்தமயப்படுத்தல் வேலை திட்டங்கள் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் வந்து இந்த தையட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிரான போராட்டம் வந்து இன்றைக்கு ஒரு அடையாளமாக வளர்ந்து விட்டது. அனைத்து தரப்புகளாலும் வந்து இது ஒரு மிக மோசமான ஒரு அநீதி என்ற விடய ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற அளவுக்கு இந்த தையட்டி விகாரை விஷயம் வளர்ந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் கடந்த தேர்தல் காலத்திலும் கூட தேசிய மக்கள் சக்தி பல தடவைகள் வாக்குறுதிகள் வழங்கினது.
தேர்தல் அறிவிக்கப்பட்டு இருந்த சூழலிலே இந்த மக்கள் அரசியல்வாதிகளை விட்டுவிட்டு இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த சட்டவிரோத விஹாரைக்குரிய பிக்குவையும் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய நாகவிஹார பிக்குவோடையும் பேசி அந்த மக்கள் விரும்புகின்ற ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ளலாம் என்ற வாக்குறுதியை கொடுத்தவை. அதுக்கு பிறகு தேர்தல் பெற்றுக்கொண்டிருந்த அந்த கடைசி கிழமைக்குள்ளே சொன்னவன் அந்த விஹாரை கட்டி இருக்கின்ற அந்த 20 பரப்பை தவிர ஏனைய தரப்புகளுக்கு ஏனைய காணிகள் அனைத்தையும் விடுவிக்கிறதாக. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதி கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு அரசாங்கம் தள்ளி இருக்கிறது. இதுக்கு முதல் அப்படி எந்த ஒரு இடத்துலையும் இது சட்ட விரோதம் என்றதை ஏற்றுக்கொண்டது. அதனால் நாங்கள் அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். மக்களுடைய ஆணையும் இந்த போராட்டத்துக்கு கிடைச்சிருக்கின்ற இடத்துல, இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஆணையம் கிடைச்சிருக்கின்ற இடத்துல ஒட்டுமொத்த தமிழ் தேசிய சிந்தனையோடு இருக்கக்கூடிய மக்களும் இதை பலப்படுத்த வேண்டிய கட்டாய தேவையில் இருக்கிறார்கள். அவர்களுடைய பங்களிப்பை எதிர்காலத்தில் எங்களுக்கு பூர்ணமாக வழங்கணும் என்றும் நாங்கள் உரிமையோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். விஹாரைக்கு எதிரான போராட்டத்துடைய மறுபாறு என்ன என்று கேட்பவர்களுக்கு தமிழ் தேசிய பேரவையினுடைய தலைவர் கௌரவ கஜேந்திரகுமார் பொறுப்பவர் நல்ல பதிலை வழங்கியிருக்கின்றார். இன்னொன்றும் மேலதிகமாக சொல்வதாக இருந்தால், கடந்த சில ஆண்டுகளிலே இங்கே இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கொண்டாட்டங்களுக்கு மாநாட்டம், மயிலாட்டம், கொண்டாட்டம் என்றெல்லாம் அந்த ஊர்வலங்கள் எல்லாம் இன்றைக்கு இல்லை. அவர்களே இன்றைக்கு சோர்வடைந்திருக்கிறார்கள். இன்னொன்று, இதை போல பல சட்டவிரோதமான விகாரைகள், குருந்தூர் மலையாக இருக்கட்டும், வடுக்குநாறு மலையாக இருக்கட்டும், எத்தனையோ இடங்களில் நடக்கின்ற முயற்சிகள், இதே போல நிலாவளியிலே இருக்கக்கூடிய குச்சவெளி பிரதேசத்திலே 32 விகாரைகளைப் போல தமிழ தேசிய பரப்பில் எங்கிருந்தாலும் இந்த எதிரொலி ஒழிக்கக்கூடிய இதே கையெட்டி போராட்டம் இன்றைக்கு ஒரு முக்கியத்துவம் பெற்றது. ஆகவே இதை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதன் ஊடாகத்தான் எங்களுடைய தாயை காப்பாற்றுவதற்கு சிங்கள பௌத்த ஆக்கிரமிப்பிலிருந்து எங்களுடைய தேசத்தை விடுவிப்பதற்கான முயற்சிகள் இருக்கப்பட்டிருக்கிறது, வெற்றி பெற்றிருக்கிறது. ஆகவே இந்த போராட்டத்திலே அந்த காணி உரிமையாளர்கள், பொதுமக்கள், கட்சிகளுடைய தலைவர்கள் பிரதிநிதிகள் கலந்து கொள்வதெல்லாம் வெறுமனே ஒரு செய்திக்காக அல்ல. இது ஒரு தெளிவான செய்தியை சிங்கள பௌத்த தேசிய அரசுக்கு கூறியிருக்கின்றது. எங்களுடைய தாயகத்திலிருந்து நீங்கள் வெளியேறுங்கள் என்பதுதான். ஆகவே இதுதான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம். நான் கையெட்டியை சேர்ந்தேன். உங்களுக்கு எல்லாருக்கும் பழைய போராட்டங்களில் ஈடுபட்டது. ஆனால் அந்த கட்சி சார்ந்து இப்போ அந்த வட்டார நாளில் என்ன வேட்பாளர் நிப்பாட்டி மக்கள் ஆணையோட 384 சீட் ஆசனங்களை பெற்று 384 ஓட்டு பெற்று எனக்கு ஒரு ஆசனம் கிடைச்சிருக்கு. பிரேசவைக்கு நான் கண்டிப்பாக செல்வேன் என்று எதிர்பார்க்குறேன். அடுத்தது பிரேசவைக்கு நான் என்ன இந்த வேட்பாளராக நிற்கணுன்றது எனக்கு உந்து சதியாக அமைஞ்சது. கடந்த காலம் அரசாங்கங்களோட இடம்பெற்ற மீட்டிங்குகளில் அவங்க சொன்ன விடயங்க, அதில் குறிப்பாக கடந்த கால பிரேசவையில் கைப்பற்றி வச்சிருந்த தமிழ் அரசு கட்சி அவை எடுத்த நடவடிக்கைகள், அதன் மூலமாக அவைக்கு கிடைக்கப்பட்ட கடிதங்கள் கூட மறைக்கப்பட்டு இந்த போராட்டங்களுக்கு வலு சேர்த்து இல்லாமல் வெளிப்படுத்தாமல் வச்சிருந்தது கடைசி போராட்டங்கள். மிக பெருமளவான அந்த போராட்ட நேரங்களில் அது வழியே எங்களுக்கு கையை கிடைக்கப்பட்டது. அந்த லெட்டரை நாங்கள் இந்த பௌத்த அமைச்சரோட சந்திக்கும் பொழுது அந்த லெட்டரை காட்டி நாங்கள் இப்படி சொல்லியிருந்தோம், அவங்கள்ட்ட இப்படி லெட்டரெல்லாம் வந்திருக்குது, அதை மீறி தான் இந்த விகாரை கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி. அதுக்கு அந்த பௌத்த அமைச்சர் எங்களுக்கு அதில் உறுதியாக சொல்லியிருந்தார், இந்த கடிதங்கள் கிடைக்கப்பட்டது, அது கடிதங்கள் உங்களோட கையை கிடைக்கப்பட்டது, எங்களுக்கு நீங்கள் தந்திருக்கீங்க, அந்த இடத்துல எந்த இடத்துல நிப்பாட்டப்பட்டதோ அந்த இடத்துலேருந்து நாங்கள் சட்டரீதியான நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருந்தேன். அதன் ஒரு உந்து சத்தியாக தான் நான் இதில் நிற்கணும், எலெக்ஷனில் நிற்கணும், இதில் வெல்லணும். இந்த சட்ட ரீதியாக பிரேசவையில் இருக்கிற எங்கள் பிரேசவையில் இருக்கிற உரிமை கூடாக இதுக்குரிய நடவடிக்கை, இதுக்குரிய தீர்வு எடுக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையில் வேட்பாளர் நின்றான். அதுக்கு ஊர் மக்களும் எனக்கு பூர்ண ஆதரவு தந்திருந்தாங்க. தொடர்ச்சியாக இடம்பெற பிரேசவை அமர்வுகளில் இதுக்குரிய தடவை உத்தரவோ எதுவும் எடுத்து அதுக்கு சட்ட ரீதியாக போக மாட்டேன். கையெட்டியில் தமிழ் மக்களுடைய காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து ஸ்ரீலங்கா இனஅழிப்பு இராணுவத்தினருடைய தேவைக்காக ஒரு விகாரை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விகாரை கட்டுமானம் அகற்றப்பட்டு
அந்த காணிகள் உரிமையாளர்களிடம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு காணி உரிமையாளர்களோடு சேர்ந்து கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் இங்கே ஒரு போராட்டம் ஒன்றை நடாத்தி வருகின்றோம். இந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சியிலே கடந்த ஜனவரி 31ஆம் தேதி யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலே அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற்ற பொழுது எங்களுடைய தலைவர் அந்த விடயத்தை அவர் முன்னே ஒரு கேள்வியாக எழுப்பி இதை அகற்றி அந்த காணிகள் கொடுக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை முன்வைத்திருந்தார். அந்த இடத்திலே அவரால் அதை மறுதளிக்க முடியவில்லை. ஆனாலும் ஏனைய சில சிவில் உத்தியோகத்தர்களுடைய உதவியோடு அவர் அந்த இடத்திலே தப்பித்து கொண்டார். இருந்தாலும் அதற்கு பிற்பாடு இங்கே வருகின்றவர்களுடைய எண்ணிக்கை கணிசமாக குறைந்திருக்கிறது. அதனை விட இங்கே தலைவர் சுட்டிக்காட்டியது போன்று அந்த யாரை அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த சிறிய நிலப்பரப்பை தவிர ஏனைய காணிகள் கையளிக்கப்படும் என்ற அடிப்படையிலே அவ்வப்போது செய்திகளும் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த போராட்டங்களை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த காணிகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அதே போன்று தொடர்ந்தும் ஒவ்வொரு இடங்களிலே புதிய ஆக்கிரமிப்புகளை நாங்கள் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுது நாங்கள் ஒரு உள்ளூராட்சி தேர்தல் முடிவடைந்து ஒரு 5-6வது நாளிலே நாங்கள் இன்று இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த பௌர்ணமி தினத்திலே, இந்த வெசாக் தினத்திலே நாங்கள் இந்த போராட்டத்திலே கையெட்டியில் ஈடுபட்டிருக்கின்றோம். 6 நாட்களுக்கு முன்னர் வெளிவந்த அந்த தேர்தல் முடிவுகள் ஒரு தெளிவான செய்தியை சொல்லியிருக்கின்றது. அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக வருகிற பொழுது தான் இனவாதத்திற்கு இடமளிக்க மாட்டேன், மதவாதத்திற்கு இடமளிக்க மாட்டேன் என்று மக்களுக்கு வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார். பாராளுமன்ற தேர்தல் காலத்திலும் அந்த வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது. குறிப்பாக இந்த தையட்டி மக்களுக்கும் சொல்லப்பட்டது, முன்னைய அரசாங்கங்கள் இனவாதமாக செயல்பட்டார்கள், நாங்கள் அந்த இனவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து உங்களுடைய காணிகளை உங்களிடம் கையளிப்போம் என்று சொல்லி பதவிக்கு வந்த பிற்பாடு கணிசமான ஆசனங்களை வடக்கு கிழக்கிலே அவர்கள் பெற்றுக்கொண்ட நிலையிலே அவர்கள் சொல்ல தொடங்கினார்கள் தமிழ் மக்கள் அந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கைவிட்டு விட்டார்கள், அவர்களுக்கு அவ்வாறு கோரிக்கையே இல்லை, அவர்கள் இப்பொழுது தங்களுடைய பௌத்த தேசிய நிலைப்பாட்டை அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள் என்று கூறி இனப்பிரச்சனை என்று ஒன்று இல்லை என்று சொல்ல முற்பட்டார்கள். ஆனால் இந்த தேர்தல் முடிவுகள், உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகள் ஒன்றை தெளிவாக காட்டுகிறது. சிங்கள பௌத்த பேரினவாதிகளுடைய கருத்துக்களை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, தமிழர்கள் அதனை முற்றுமுழுதாக நிராகரித்திருக்கிறார்கள். தமிழ் தேசியம் பேசுகின்ற தரப்புகளுக்கு அவர்கள் மீண்டும் வாக்களித்திருக்கிறார்கள். அனுரவின் மீது அதிருப்தியாக இருந்திருந்தால் ஐக்கிய தேசிய கட்சி என்ற ஒரு சிங்கள கட்சிக்கோ அல்லது STP என்ற ஒரு சிங்கள கட்சிக்கோ தமிழ் மக்கள் வாக்களித்திருக்க முடியும். ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை. மிக தெளிவாக தமிழ் கட்சிகளுக்கு தான் வாக்களித்திருக்கிறார்கள். அதன் ஊடாக இங்கே ஒரு இனப்பிரச்சனை இருக்கிறது என்கின்ற ஒரு தெளிவான செய்தியை தமிழர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தையும் இந்த வாக்களிப்பின் மூலமாக அந்த மக்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே அந்த இனப்பிரச்சனை தீர்வு என்பதனுடைய முக்கிய செயல்பாடுகளில் ஒன்றாக இந்த ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும், இந்த சட்டவிரோத கட்டுமானங்கள் அகற்றப்பட வேண்டும். இதனை இனியாவது அனுரகுமார திசாநாயக்க புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். தமிழ் சிங்கள மக்களுக்கு இடையிலே ஒரு துருவமயப்படுத்தப்பட்ட உறவு நிலைதான் அதிகரிக்குமே தவிர ஒருபொழுதும் இன நல்லிணக்கம் ஏற்படுத்தப்பட போவதில்லை. ஆகவே இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட வேண்டும் என்ற அந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டு செல்லுவோம். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சமகால நிலைமைகள் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். தையிட்டு போராட்ட காலத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட போது ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்தார்.